தமிழ் சினிமாவில் இருக்க முன்னணி ஹீரோக்களுக்கெல்லாம் வில்லன் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு வர எஸ் ஜே சூர்யா அவர்கள் இப்போ கார்த்திக்கும் வில்லன் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சர்தாருடைய ரெண்டாவது பக்கத்து பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜூலை 15க்கு மேலே அந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மூவிஸ்க்கு மேலே வில்லன் கேரக்டரில் தான் எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரீசெண்டாக விக்ரமுடைய ஆக்டிங்கில் அவருடைய வீரதீரன் சூரன் மூவிலையும் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராயன் மூவி கூட தேட்டருக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்தியனுடைய ரெண்டாவது பக்கத்தில் முதலான வில்லன் கேரக்டர் தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ சர்தாருடைய ரெண்டாவது பக்கத்துலையும் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மித்ரன் ஜவஹருடைய டைரக்ஷனில் சர்தாருடைய முதல் பக்கம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். 2 கார்த்திகை மெயினாக வச்சு ஒரு நல்ல சோஷியல் கண்டென்ட்டையும் மெயினாக வச்சு அந்த மூவியை மேக் பண்ணியிருப்பார். இப்போ என்னுடைய ரெண்டாவது பக்கம் அங்கேருந்தே தொடங்குது. இரும்பு திரை ஹீரோ சர்தார்னு சொல்லிட்டு நல்ல பாசிட்டிவான மூவிஸை தான் இது வரைக்கும் மித்ரன் ஜவஹர் கொடுத்துக்கிட்டு வராரு. இந்த சர்தாருடைய ரெண்டாவது பக்கமும் ஒரு பெரிய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை தான் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். கார்த்திக்கும் நல்ல கண்டென்ட் உள்ள மூவியில் தான் இப்போ ஆக்டிங் பண்ணிக்கிட்டு வராரு. இந்த சர்தாருடைய ரெண்டாவது பக்கமும் கார்த்திகே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸான மூவியாக தான் இருக்க போகுது. யுவன் சங்கர் ராஜோடைய மியூசிக்கில் இப்போ கரண்ட்டாக இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. 2025 சம்மர் டைமுக்கு மேலே இந்த மூவியை நம்ம தேட்டர்லையும் பார்க்கலாம். சித்தார்த்துடைய 40வது மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட். மூவியோட ஷூட்டிங் வரைக்குமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீ கணேஷோடைய டைரக்ஷனில் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக தான் இந்த மூவி தயாராக போகுது. 2 ஹீரோயின்ஸ் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. சைத்ரா ஆச்சர், மீரா ரகுநந்தன் 2 கேரக்டர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இதை தாண்டி சரத்குமார் அவர்கள் இந்த மூவியில் மெயின் ரோலில் ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. ஒருவேளை வில்லன் ரோலில் வர போகிறான்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு தேவியானியும் இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறோமே. சித்தார்த்துக்கு சிஸ்டர் கேரக்டரில் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சாந்தி டால்ஸோட ப்ரொடக்ஷனில் இப்போ இந்த மூவியோடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மூவி தேட்டருக்கு வரதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. சித்தார்த்துடைய ஆக்டிங்கில் இதுக்கு முன்னாடி வந்திருந்தா சித்தா மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். இதுக்கப்புறமும் அதே போல் தான் நல்ல மூவிஸ் எல்லாத்தையுமே நம்ம தேட்டரில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இந்தியனுடைய ரெண்டாவது பக்கம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைனாலும் சித்தார்த்துடைய இந்த 40வது மூவியை கண்டிப்பாக ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தலாம். 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கலாம் இந்த மூவி தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுதுன்னு. விஷ்ணு விஷாலுடைய பர்த்டே ஸ்பெஷலாக இப்போ அவருடைய நெக்ஸ்ட் மூவிலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. விஷ்ணு விஷாலுடைய ஆக்டிங்கில் இப்போ வர மூவிஸ் எதுவுமே அந்தளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தலை. ராட்சசன் மூவிக்கு அப்புறம் எந்த மூவியுமே அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையே. இப்போ வேல்ஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு மூவி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேல்ஸோடைய 27வது மூவியில் தான் இப்போ விஷ்ணு விஷால் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேச்சுலர் மூவியை டைரக்ஷன் பண்ணவர் தான் இந்த மூவியும் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த மூவியோடைய ப்ராசஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. இப்போ நியூவாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாம்பழ சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்காவோடைய போஸ்டரை போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களே. சதீஷ் செல்வகுமாரோடைய டைரக்ஷனில் ஒரு லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. ஏன்னா பேச்சுலர் மூவியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஸ்டோரி மூவி தான். இந்த மூவியும் அதே போல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாம்பழ சீசன் அப்படின்றது சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் ஆக போகிற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் லவ் ஸ்டோரி மூவிஸாக கூட இந்த மூவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் அமரன் மூவி தான் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கா. நியூவான ஒரு ஜேர்னரில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக இந்த மூவியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட் தான் அப்டேட்டில் போய்கிட்டு இருக்கேன். இந்த மூவி நேரடியாக கங்குவா மூவியோட ரிலீஸ் ஆகலான்ற போல் அப்டேட் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ்கேவுடைய ஆக்டிங்கில் ஃபஸ்ட் டைமாக ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி நியூவான ஒரு ஜேனரான ஆர்மி ஜேனரை கையில் எடுத்து தான் இந்த மூவியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அமரன் அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவி அக்டோபர் 10க்கு ரிலீஸ் ஆகலான்றது எல்லாரோடைய எக்ஸ்பெக்டேஷனுமே. ஏற்கனவே கங்குவா மூவியும் அக்டோபர் 10க்கு பிளான் போட்டு வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி அக்டோபர் மந்தில் ரிலீஸ் ஆகலான்னு வெயிட்டிங்கில் இருந்தால் தலைவருடைய வேட்டையன் மூவியோடைய ரிலீஸ் டேட்டே போஸ்ட்பெய்ட் ஆகிடுச்சின்னு சொல்லணும். நவம்பருக்கு மேலே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலான்றது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுமா இப்போ ஆயிடுச்சு. தலைவருடைய வேட்டையன் மூவியும் தலைவருடைய விடாமுயற்சி மூவியும் கூட தீபாவளி ஸ்பெஷலாக தேட்டருக்கு வரலான்ற போல் அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேரடியாகவே அக்டோபர் 10க்கு கங்குவா அண்ட் அமரன் மூவி தான் தேட்டரில் ஒப்பா கிளாஷ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 2 மூவிக்குமே ஒரு பிக்கஸ்ட் வெயிட்டிங் இருக்கா. எந்த மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை தேட்டரில் ஏற்படுத்த போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாக்ஸ் ஆஃபீஸும் மார்க்கெட் அமையும். பிக்கஸ்ட் மூவியாக இப்போ ரிலீஸ் ஆகியிருந்தால் இந்தியன் 2 அந்தளவுக்கு ஒருத்தன் அமையலை. இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற மூவிஸாவது ஒரு பிக் ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தணும்.